பண்ணி வச்சேன் ஐயா. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என் பொண்ணை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு தொலைச்சிட்டு இப்ப விவாகரத்து வேற கேக்குறாங்க ஐயா. தெரிஞ்ச அந்த பிள்ளைக்கு நாங்க எந்த துரோகமும் பண்ணல. சாட்சி முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி குடும்பம் அவ்வளவு ஒன்றும் மோசமான குடும்பம் இல்லை சார். அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க. பாண்டியன் ஸ்டோரில் நாளைக்கு ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, என்ன மயில் சொல்லுங்கங்களா உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு மயில் வந்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான் அழுது இது உடனே ஜட்ஜு வந்து உடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓ அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க பாண்டியன் ஸ்டோருக்கு வந்து நீ குற்றம் வந்து நிரூபிக்கப்படுறதால நீங்களாம் விடுதலை ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரையும் இருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மயிலோட அம்மா பாக்கியம் அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உடனே வந்து எல்லாருக்குமே அங்கே செம்ம ஷாக்கு. கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தோடனே இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பாண்டியன் கோமதி அவங்களோட அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வந்து பாண்டியனுக்கு எதிராக வந்து நல்ல சாட்சி சொன்னதால் அவங்க எல்லாருமே விடுதலை ஆகிட்டாங்க. உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே அங்கே ஷாக். அங்கே மயில் என்ன இந்த குடும்பம் டக்குன்னு அவங்க பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போக பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனை வந்து எல்லாமே சொல்லி இதுக்கப்புறம் எனக்கு வாழவே இன்ட்ரெஸ்ட் இப்படி ஒரு பொய் சொன்னது இல்லை நான் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை வந்து நான் இதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை கேட்டால் வந்து அங்கே இருக்க தங்கமயில் எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜ்யம் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் பார்த்தீங்களா நீங்கள் என்னென்ன பண்ணீங்கல்ல இதெல்லாம் நான் அப்பவே சொன்னவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது ஒரு பக்கம் ராஜி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அவங்க கோமதியோட அண்ணனுங்க வராங்க. வந்துட்டு நீ எப்படி போட்டோன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அப்போவே அந்த பாண்டியன்ட்ட நாங்கள் சொன்னோம் போய் எந்த குடும்பத்தில் போய் எடுக்கிறான் பாரு, காசு இல்லைனாலும் பரவாயில்ல பொய் சொல்கிற குடும்பத்தில் போய் அந்த மாதிரி இது பண்ணுறான் பாரு, அப்போவே சொன்னோம். சரி அவன் தான் அவன் கேட்கல எங்கள் பேச்சை கேட்கலன்னு இது பண்ணால், ஆனால் நாங்கள் எங்கள் தங்கச்சிக்கு பிரச்சனை நாங்களாம் விட்டு தர மாட்டோம். நாங்கள் வந்து நீ பாதி எப்படி என் தங்கச்சிக்கு நீ வந்து எங்கிட்ட இது பேசிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் 3 பேரும் என்ன ஆகுறீங்க பாருங்கள், இதோட உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாரு, பொய் சொல்லியா இது பண்ணுற என் தங்கமையில் நீ வந்து எவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருந்த உன்னை போய் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க. இதோட வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோமதியும் சேர்ந்து பதிலுக்கு வந்து உன்னெலாம் எப்படி பார்த்துக்கணும் பொண்ணு மாறா நீ